Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வோட்டிங், இந்த மாதிரி போல் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது? நிறைய சேனல்ல இந்த மாதிரி போடுவாங்கல்ல, ஓட்டு கேட்பாங்க. ஸோ இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி காலையில் டெமோ பர்பஸுக்காக நானுமே ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 நண்பர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க, 4 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க, 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா நான் அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன் அந்த போஸ்ட்டு. இப்போது இந்த போல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டெமோ மூலமாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் எந்த இடத்துல நம்ம வந்து போல் கேட்குறது, அந்த ஓட்டு கேட்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து கேட்டுக்கலாம். அல்லது இன்னொரு வழி இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயே கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இதே நம்ம வந்து கேட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். இதில் நம்மளோட கேள்வி என்னதோ அதை வந்து கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லோரும் கேட்கக்கூடியது, நம்ம சேனலில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அந்த மாதிரி வந்து கேட்போம். ஸோ அதே வந்து கேட்டுக்கலாம். ஸோ சும்மா கேட்குறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு எமோஜி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு நம்ம வந்து கேட்கலாம், நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து கேட்போம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம். ஸோ இதுதான் நீங்களும் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் சேனலுக்கு ரிலேட்டடாக கூட நீங்கள் ஏதாவது கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சினிமா நியூஸ் எல்லாம் போடுறவங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார், பிடிச்ச ஹீரோயின் யார், அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சேனல்னால் இப்போ ஒரு கார்டனிங் போட்டிங்கன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டாச்சு. ஒரு கொஸ்டின் மார்க் வந்து கொடுத்துப்போம். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதிலே வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார் டயக்ராம் மாதிரி இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்குறதுக்கான இடம் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இதில் என்ன கொடுக்கலாம், நான் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் அந்த மாதிரி கேட்குறேன். வியூஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட் ஒன். ஸோ ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் அந்த மாதிரி வந்து கேட்போம். ஸோ சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டுக்கலாம். இன்க்ரீஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆட் அனதர் ஆப்ஷன் அப்படின்னு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறதுக்கு இடம் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சேனல் செட்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து போடுறேன். ஸோ ஏன்னா நம்ம சேனல் இந்த நம்ம யூடியூப் டிப்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் அனதர் ஆப்ஷன் அப்படின்னு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி வந்து போடுறேன். வீடியோ எடிட்டிங் அப்படி கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் ப்ளூ கலர் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் 3 தான் கேட்க நினச்சிங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டு கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆட் அனதர் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் சாய்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்குறேன். உங்களுக்கு என்ன வேணும் அது நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல. ஸோ அதுதான் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு கமெண்ட் ப்ளீஸ் அந்த அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கமெண்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டுக்கலாம். கேட்டுட்டு நம்ம ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெமோ பர்பஸ்க்கு தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த போல் யாருக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது தான். இதில் பப்ளிக் அப்படின்னு இருக்குது. பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டும் கேட்குறது அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டும் கூட கேட்டுக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் மெம்பர்ஸுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் கேட்குறதுனா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை காமனாக பப்ளிக் அப்படின்னா எல்லாருக்குமே இது வந்து போகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் கிடையாது, பண்ணாதவங்களுக்கும் இது வந்து போகும். ஸோ நம்ம வந்து பப்ளிக்கில் வச்சுட்டு போஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு வந்து இது வந்து போஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, இந்த கம்யூனிட்டி டேப்பில் இந்த போஸ்ட் வந்து நம்ம போடணும் இல்லைனா இந்த ஓட்டிங் வந்து கேட்கணும் அப்படின்னா நமக்கு கம்யூனிட்டி டேப் வந்து எனேபிள் ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் 500 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நமக்கு வந்து எனேபிள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.